பால்லேருந்து வர க்ரீமை எடுத்து அதை காய்ச்சி நெய்யாக்கி அதுதான் நெய்யின்னு சொல்கிறாங்க. அது நெய்யே கிடையாது, அது ஃபேட்டு. நெய்யினா பாரம்பரியமான முறையில் செய்கிறது மட்டும்தாங்க நெய். பாலை தயிராக்கி, தயிரை மோராக்கி, மோரை கடைஞ்சா வரும் பாருங்க வெண்ணெய், அதை உருக்கி செஞ்சாதாங்க நெய். அப்படி தான் நம்ம எஸ்ஜிகே நெய் தயார் பண்ணுறோம். நம்ம ஒவ்வொருக்கா நெய் காய்ச்சையிலையும் பாத்திரத்தை சுத்தமாக்கி, சுத்தமான பாத்திரத்தில் மட்டும்தான் நெய் காய்ச்சுவோம். சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இந்த வெண்ணெயில் செஞ்ச நெய் உங்களுக்கும் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹோல்சேலாவோ இல்லை ரீட்டெயிலாவோ உங்களுக்கு தேவைன்னாலும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் காட்டிக்கிட்டு இருக்கிறது எரும மாட்டு வெண்ணெயில் செஞ்ச நெய். இந்த நெய்யை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயமில்லாமல் சாப்பிட்லாம். இந்த நெய் காய்ச்சி முடித்ததும் நாங்கள் இதை கோல்டு ஸ்டோரேஜில் வச்சுருவோம். 3 நாள் இதை நாங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் அப்படியே வச்சுருவோம். 3 நாள் விட்டு இது கவுண்டருக்கு வரும். கவுண்டருக்கு வரப்போ மணல் மணலான சுவையான மணமான நெய் தயாராக இருக்கும். உங்களுக்கும் தேவை அப்படின்னா உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.